சில பேர்கிட்ட நம்ம இன்டராக்ட் பண்ணும்போது நம்மளுக்கும் ரொம்ப ஜாலியா எக்ஸைட்டடா இருக்கும். ஆனா இன்னும் சிலரு நம்ம இன்டராக்ட் பண்ணும்போது அவங்க நம்மளோட எனர்ஜி ஃபுல்லா ட்ரெயின் பண்ணி எடுக்கிற மாதிரி இருக்கும். இவங்கள கொலோக்கியலா எனர்ஜி வேம்பயர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா? இதுக்கு சைக்கலாஜிக்கலா ஒரு பேர் இருக்கு. இட்ஸ் கால்ட் எமோஷனல் கண்டேஜியன். இட்ஸ் த சேம் ரீசன். ஃபன் ஃபேக்ட், why some people அவங்க இந்த சோகமான படம்லாம் பார்த்தாங்கன்னா அழ ஆரம்பிச்சிருவாங்க தெரியுமா? அதே எஃபெக்ட் தாங்க இங்கேயும் நடக்குது. இந்த எனர்ஜி வேம்பயர்ஸோட ட்ரேட்ஸை இப்போ பார்க்கலாம். ட்ரேட் 1, அவங்க கான்ஸ்டன்டா உங்ககிட்ட வெண்ட் பண்றாங்க, இல்லைன்னா சினிக்கலா இருக்காங்க. சினிக்கல்னா ஒரு எக்ஸாம்பிள், இதெல்லாம் நடந்து என்ன பெரிய பிரயோஜனமே கிடையாது, இதெல்லாம் சப்ப மேட்ரு, இதெல்லாம் சரியில்லை, திஸ் ஃபெலோ இஸ் ஸ்டூபிட், தட் ஹோல் குரூப் இஸ் மெஸ்ட் அப். இந்த மாதிரியே அவங்க உங்ககிட்ட இன்டராக்ட் பண்ணிட்டு வந்தாங்கன்னா யூ ஆல்சோ அப்சார்ப் இன்டு தட் நெகட்டிவிட்டி. அண்ட் நம்ம மூளையில மிரர் நியூரான்ஸ் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கு. இந்த மிரர் நியூரான்ஸ் நம்ம யார் கூட இன்டராக்ட் பண்றோமோ அவங்களுடைய பிஹேவியர்ஸ், ட்ரேட்ஸ், மைக்ரோ எக்ஸ்பிரஷன்ஸ் இதெல்லாம் நம்மளையும் சப்கான்ஷியஸா மிரர் பண்ண வைக்கும். சோ இந்த மாதிரி நடக்கும்போது we also end up feeling drained, cynical and negative. Two, they give you very low autonomy. அவங்க பேச ஆரம்பிச்சாங்கன்னா பேசிக்கிட்டே போவாங்க. நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவங்க கிட்ட அந்த பேசுறதுக்கு டைம் இருக்கான்னு கூட அவங்க they will be least bothered. அவங்க பேசுவாங்க. ஏன் சில சமயம் நான் ரொம்ப பேசுறேன்னு நினைக்கிறேன்னு சொல்லிட்டு கண்டினியூஸா இன்னும் பேசிக்கிட்டே போவாங்க. Now in this case what happens is நம்ம கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் ஆயிடுறோம். ஏன்னா நம்மளுக்கு ஓகே, நான் இந்த கான்வர்சேஷனை முடிச்சுட்டு இன்னொரு விஷயம் பண்ண போறேன் அப்படின்ற மாதிரி ஒரு மைண்ட் செட்ல இருக்கும். ஆனா அவங்க கிட்ட மாட்டிக்கிட்டு அந்த பேச்சிலேயே நம்ம தத்தளிச்சுக்கிட்டு இருக்கோம் இல்லைங்களா? So this can spike cortisol levels in our system. Basically you end up feeling stressed. மூணாவது ட்ரேட், நீங்க என்ன சொல்லணும்னு நினைச்சாலும், நீங்க சந்தோஷமா எதனா சொல்லணும்னு நினைச்சீங்கன்னா கூட அதுக்கு அவங்க நெகட்டிவா ஒரு ரெஸ்பான்ஸ் வச்சிருப்பாங்க. ஹே, எனக்கு ப்ரமோஷன் கிடைச்சிருச்சு அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா அவங்க ப்ரமோஷன் கிடைச்சி என்ன பிரயோஜனம், அது கூட எவ்வளவு சம்பளம் ஏற்றிருக்காங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஆட்டோமேட்டிக்லி வாட் ends up happening is you feel like you are never validated around these people. இவங்க கூட இருக்கும்போது எல்லாமே அவங்க இங்க இருக்கிற மாதிரியும் நீங்க இங்க இருக்கிற மாதிரியும் தான் ஒரு ஃபீலிங் கான்ஸ்டன்டா இருக்கும். And that can also be very very draining for people. Next time நீங்க யாரையாவது மீட் பண்ணும்போது உங்களுக்கு உங்க எனர்ஜி ஃபுல்லா ட்ரெயின் ஆகிற மாதிரி இருக்குன்னா don't beat yourself up. It's not you, it's just the company. So இந்த மாதிரி மக்கள் கிட்ட நீங்க பவுண்டரிஸ் கிளியரா செட் பண்ணிட்டு வந்தீங்கன்னா you'll be able to protect your peace.